இந்தியாவுக்கு எதிராக ட்ரேட் வார் தொடங்கிட்டாங்க அமெரிக்கா. அதாவது இந்தியா பாகிஸ்தான் வார் இல்லைனா ஒரு பதவியேற்கிற முன்னாடி வரைக்கும் இல்லை, இந்தியானா ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பெருமை பேசிட்டு இருந்த ட்ரம்ப்பு இப்போ இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா 25% இல்லை 30% இல்லை 50% டேக்ஸ் போட்டிருக்காரு. இதுதான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்படுற ஒரு மிகப்பெரிய நியூஸுங்க. அதாவது அப்டேட்டு கூட ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பிரச்சனை நடக்கும். ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எலான் மஸ்கோட பிரச்சனை, அதுக்கு முன்னாடி அவங்க ஊர்லேயே நிறைய லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிரச்சனை, பியூட்டிஃபுல் ஆக்ட்ன்ற ஒரு பில் எடுத்து பாஸ் பண்ணி அந்த ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி எதுவுமே நல்லது பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறியே கிடையாது. ஒரு தலைவர் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட், ஒரு பவர்ஃபுல் தலைவி அதில் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் ட்ரம்ப். இன்னைக்கு அவரு என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி